அற்புதங்கள் நிகழ்த்தும் மனிதன் பை H.G. வெல்ஸ். உரைநடையில் ஒரு கவிதை. அந்த வரம் உள்ளார்ந்த என்பது சந்தேகத்துக்குரியது. என் வரையில் அது அவனுக்கு திடீரென்று வந்ததென்று நினைக்கிறேன். உண்மையில் அவனுக்கு 30 வயதாகும் வரையில் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தான். அற்புத நிகழ்வுகளை அவன் நம்பவில்லை. இது சரியான இடம் என்பதால் அவனை பற்றி சொல்கிறேன். சிறிய உடல் அமைப்புடன், பழுப்பு நிற கண்களுடன், நிமிர்ந்து நிற்கும் சிவப்பு தலைமுடியுடன், முறுக்கிய மீசையுடன், தழும்புகளுடன் இருந்தான். அவன் பெயர் சார்ஜ் மெக்வர்டர் ஃபாதரிங்கே. அற்புதங்கள் செய்யும்படி பெயர் இல்லை. காம்ஷாட் என்னும் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக இருந்தான். தான் சொல்வதுதான் சரி என்று நிரூபிப்பதில் வல்லவனாக இருந்தான். அற்புதங்களை அறவே நிராகரிக்கும் ஒரு சமயத்தில்தான் அவனுள் இருந்த வியக்கத்தக்க சக்தியை அறிந்தான். இந்த வாக்குவாதம் லாங் டிரேகன் என்ற மதுக்கூடத்தில் நடந்தது. டெட்டி பீமிஷ் என்றவருடன் வாதம் செய்யும்போது, ஆகவே நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அவர் ஃபாதரிங்கேயை தூண்டி அவர் பொறுமையை இழக்க வைத்தார். இவர்கள் இருவரை தவிர அங்கு மிதிவண்டி ஓட்டுபவரும் நில உரிமையாளருமான காட்ஸ் மற்றும் அந்த மதுக்கூடத்தில் வேலை செய்யும் மதிப்பிற்குரிய செல்வி மேம்பிரிட்ஜ் ஆகியோரும் இருந்தார்கள். கண்ணாடி குவாலைகளை அலம்பிக் கொண்டு ஃபாதரிங்கேயின் பின்னால் அவள் நின்று கொண்டிருந்தார். மற்றவர்கள் அங்கு நடப்பவற்றை கேளிக்கையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியான சந்திர உபயோகங்களுடன் இருந்த திரு பீமிஷை தன் வாக்கு வன்மையில் இழுக்க ஃபாதரிங்கே முற்பட்டார். இதோ பாருங்கள் திரு பீமிஷ், அற்புதங்கள் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ளலாம். அது இயற்கைக்கு புறம்பானது, மனோபலத்தால் செய்வது, சிறப்பாக எண்ணாமல் நடக்காது. ஆகவே நீங்கள் சொல்கிறீர்கள் என்றார் பீமிஷ் அவரை எதிர்த்து. திரு ஃபாதரிங்கே மிதிவண்டிக்காரரிடம் முறையிட்டதால் அவரும் ஒரு சிறு இருமலுடன் திரு பீமிஷை நோக்கியபடியே ஆமோதித்தார். இதுவரையில் அவர் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தார். அந்த நில உரிமையாளர் என்றும் தான் நினைத்ததை வெளியே சொன்னதில்லை. ஆனால் இப்பொழுது ஆமோதித்ததனால் திரு ஃபாதரிங்கே திரு பீமிஷை நோக்கினார். உதாரணத்திற்கு, இதோ ஒரு அற்புதம் என்று திரு ஃபாதரிங்கே ஆரம்பித்தார். உந்தப்பட்டு அந்த விளக்கு இயற்கையாக தலைகீழாக இருந்தால் எரியாது அல்லவா பீமிஷ் என்றார். நீங்கள் சொல்கிறீர்கள் அது முடியாதென்று என்றார் பீமிஷ். பிறகு நீங்கள் சொல்லவில்லையா என்றார் ஃபாதரிங்கே. முடியாது, அதனால் முடியாது, விருப்பம் இல்லாமல் பதிலளித்தார் பீமிஷ். நல்லது, இப்போது ஒருவர் வந்து என்னை போல இங்கு நின்று என்னை போல மனோபலத்தை சேகரித்து அந்த விளக்கிடம் சொன்னால் தலைகீழாக மாறி நிலையாக எரிந்து கொண்டே இரு. ஹலோ. எல்லோரும் ஹலோ சொல்ல அது போதுமானதாக இருந்தது. நடக்க முடியாதது, நம்ப முடியாதது எல்லோருக்கும் தெரிந்தது. விளக்கு தலைகீழாக மாறி அதன் சுடர் கீழ்நோக்கி எரிந்தது. திடமாக மறுக்க முடியாத சாதாரணமான விளக்கு. லாங் டிராகன் மதுக்கூடத்தில் இருந்த அதே விளக்கு. திரு ஃபாதரிங்கே ஆள்காட்டி விரலை நீட்டி புருவங்கள் சுருங்க ஏதோ பேரழிவை எதிர்பார்ப்பது போல எழுந்து நின்றார். விளக்கிற்கு பக்கத்தில் இருந்த மிதிவண்டிக்காரர் குனிந்து மதுக்கூடத்தின் எதிர்ப்புறம் குதித்தார். ஏறத்தாழ எல்லோருமே குதித்தனர். கேம்பிரிட்ஜ் திரும்பி கூச்சலிட்டாள். ஒரு 3 வினாடிகளுக்கு அந்த விளக்கு அசைவற்று இருந்தது. திரு ஃபாதரிங்கேடமிருந்து ஒரு மெதுவான மனத்துயர குரல் எழும்பியது. என்னால் இனிமேல் இதை இப்படி வைத்துக் கொள்ள முடியாது என்றார்.
அவர் தடுமாறிய போது அந்த விளக்கின் சுடர் அதிகமாகி கூடத்தின் மூலையில் பட்டு தரையில் விழுந்து அணைந்து விட்டது. அதனுள் ஒரு உலோக ரிசீவர் இருந்ததால் அந்த இடம் முழுவதும் தீப்பிடிக்காமல் தப்பியது. திரு காக்ஸ் தான் முதலில் பேசினார். எதையும் மூடி மறைக்காமல் வெளிப்படையாக அவர் திரு ஃபாதரிங்கேவை ஒரு முட்டாள் என்றார். ஃபாதரிங்கேயும் இந்த அடிப்படையான குற்றத்தை மறுக்கவில்லை. நடந்தவற்றை அவராலேயே நம்ப முடியவில்லை. பிறகு அங்கு நடந்த பேச்சுகள் எவையும் ஃபாதரிங்கேவை பாதிக்கவில்லை. ஆனால் எல்லோருடைய கருத்தும் திரு காக்ஸ் சொன்னதையே சான்றிருந்தது. எல்லோரும் ஃபாதரிங்கே ஒரு பைத்தியக்காரத்தனமான தந்திரத்தை செய்ததாகவும் அவர் அங்கிருக்கும் மன அமைதியையும் பாதுகாப்பையும் அழித்துவிட்டார் என்றார்கள். அவருடைய மனமே ஒரு சிக்கலில் இருந்தது. அவர்கள் சொல்வதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானார். முகம் சிவந்து, கோட்டு கழுத்துப்பட்டை கசங்கி, கண்கள் எரிய, காதுகள் சிவக்க வீடு வந்து சேர்ந்தார். வரும் வழியில் இருந்து 10 தெரு விளக்குகளையும் பதட்டமாக பார்த்து கொண்டே வந்தார். சர்ச் ரோவில் இருக்கும் தன் வீட்டு படுக்கறையில் தனியாக இருக்கும் போதுதான் நடந்ததை நினைத்து என்னதான் நடந்தது என்று கேட்க முடிந்தது. கோட்டையும் காலணியையும் கழட்டிவிட்டு தன் பாக்கெட்டில் கையை வைத்துக்கொண்டு படுக்கையில் உட்கார்ந்திருந்த போது 17வது முறையாக மன அமைதி கெடும்படி நான் அதை செய்யவில்லை என்று தனக்கே சொல்லிக்கொண்டார். அந்த கணம் ஆணையிடும் வார்த்தையை அவர் சொன்னபோது தன்னை எறியாமல் அது நடக்க விரும்பினார். அந்த விளக்கு அந்தரத்தில் தொங்கிய போது அதை அங்கேயே எப்படி நிறுத்துவது என்பது அவர் கையில்தான் இருந்தது. ஆனால் அதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை. அவருடைய மனம் சிக்கலானது அல்ல. இல்லாவிட்டால் தன்னை எறியாமல் நடந்ததை தன்னார்வ நடவடிக்கையாக தோணியிருக்கும். தன்னால் முடியும் என்ற ஒரு தெளிவற்ற எண்ணம் இருந்ததால் செய்தார். ஆனால் ஒரு தர்க்கமான வழி தெரியாததால் ஆராய்ச்சியின் சோதனை கட்டமாக நினைத்தார். அவர் செய்தது முட்டாள்தனமானது என்று தெரிந்து உறுதியுடன் அங்கிருக்கும் மெழுகுவத்தியை நோக்கி தன் எண்ணங்களை ஒன்றுபடுத்திக் கொண்டார். மேலே செல் என்றார். மெழுகுவத்தியும் மேலே எழும்பி அந்தரத்தில் ஒரு கணம் தொங்கியது. திரு ஃபாதரிங்கே தன் மூச்சை இழுக்க அந்த மெழுகுவத்தி மேஜையின் மேல் விழுந்து அதன் திரியின் மங்கலான ஒளியை தவிர எல்லாவற்றையும் இருளில் தள்ளியது. சில நேரம் திரு ஃபாதரிங்கே இருட்டில் மௌனமாக இருந்தார். உண்மையாகவே அது நடந்தது. ஆனால் அது எப்படி என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்றார். பெரிதாக பெருமூச்செடுத்து தன் பாக்கெட்டில் ஒரு வத்திக்குச்சியை தேடினார். அங்கு கிடைக்காததால் மேஜை மீது தேடினார். ஒரு வத்திக்குச்சி இருந்தால் நன்றாக இருக்கும் என்றார். கோட்டிலும் அது இல்லை. வத்திக்குச்சியிலும் அற்புதங்கள் நிகழ்த்தலாம் என்று அவருக்கு தோன்றியது. கையை நீட்டி, என் கையில் ஒரு வத்திக்குச்சி இருப்பாயாக என்றார். ஏதோ மெல்லியதாக ஒன்று அவர் உள்ளங்கையில் விழுந்தது போல் இருந்தது. ஒரு வத்திக்குச்சியின் மேல் அவர் கைகள் மூடின. அதை எரிய வைக்க முயற்சிகள் வீணான போது அது ஒரு பாதுகாப்பான குச்சி என்று தெரிந்தது. அதை கீழே எறிந்த போது மனம் வைத்தால் அதையும் எரிய வைக்க முடியும் என்று தோணியது. அதையும் செய்தார். மேஜை மேல் இருந்த விரிப்பில் அது எரிந்து கொண்டிருந்தது. அவசரமாக அதை பிடித்தார். அடைந்துவிட்டது. இன்னும் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று யோசித்து மெழுகுவத்தியை அதன் இருக்கையில் பொருத்தினார். இங்கே நீ எரிவாயாக என்று ஃபாதரிங்கே சொன்னார். அதுவும் எரிய ஆரம்பித்தது. மெல்லிய புகை வெளியிட்டு மேஜை மேல் ஒரு சிறு ஓட்டை விழுந்தது. சிறிது நேரம் இதையும் அதையும் பார்த்துவிட்டு நிலை கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தார். தனக்குத்தானே சில கணம் மனதிற்குள் பேசிக்கொண்டார்.
கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்து, இப்பொழுது அற்புதங்கள் செய்தால் என்ன என்றார். தன்னுள் செய்த தியானம் மிகவும் கடினமானதாகவும் குழப்பமாகவும் இருந்தது. தன்னுள் இருக்கும் சக்தியால் செய்ய வல்லவை என்பதை அறிந்தார். இதுவரை செய்த சோதனைகளை வைத்து நன்றாக யோசித்து பிறகு செய்யலாம் என்று அவரை மேற்கொண்டு சோதனைகளை செய்ய தடுத்தது. ஆனால் ஒரு காகிதத்தை எழுப்பினார். கோப்பையில் இருக்கும் தண்ணீரை ரோஸ் கலராகவும் பச்சையாகவும் மாற்றினார். ஒரு நத்தையை உருவாக்கி அதை அதிசயமாக அழிக்கவும் செய்தார். ஒரு புதிய பல் துளக்கியும் பெற்றார். விடிகாலையில் தனக்குள் இருக்கும் சக்தி ஒரு வித்தியாசமானதாகவும் கூரியதாகவும் இருப்பதாக தெரிந்தது. முன்னமே இதை பற்றி அறிகுறிகள் இருந்தும் நிச்சயமாக தெரிந்திருக்கவில்லை. இந்த முதல் கண்டுபிடிப்பு அவருக்குள் ஒரு பெருமிதத்தையும் தனித்தன்மையும் அனுகூலமும் கொடுத்தது. தேவாலய கடிகாரம் 1 மணி அடிப்பதை கேட்டார். தான் காலையில் வேலைக்கு செல்ல வேண்டியதையும் மறந்து உறங்குவதற்கு தயாரானார். மேலங்கியை தலைக்கு மேல் எடுக்கும்போது ஒரு திறமிக்க எண்ணம் தோன்றியது. படுக்கையில் இருப்பேனாக என்றார். அப்படியே நடந்தது. துணிகளை கழற்றி என்றார். பின்னர் போர்வையை சில்லிட்டு இருந்ததால் என் இரவு அங்கி மிருதுவான கம்பிளி அங்கி என்றார். ஆக சுகமாக தூங்கலாம் என்றார் மிகவும் சந்தோஷமாக. காலையில் எப்பொழுதும் போல எழுந்து காலை உணவின் போது மன உளைச்சலிலே இருந்தார். முந்தைய இரவு தான் கண்டது கனவா அல்லது நனவா என்று தெரியாமல். சில கணங்களுக்கு பிறகு அவர் மனம் எச்சரிக்கையாக செய்யும் சோதனைகளை மேற்கொள்ள எண்ணியது. உதாரணத்திற்கு காலை உணவிற்கு 3 முட்டைகள் சாப்பிட்டார். அதில் 2 அவருடைய விடுதி தலைவி கொடுத்தது. அவை நன்றாக இருந்தன, ஆனால் கடையில் வாங்கியது போல இருந்தன. இன்னொன்று மிக சுவையான வாத்து முட்டை, அவரே தன் சக்தியால் சமைத்தது. மிகுந்த உற்சாகத்துடன் அவசரமாக கான்ஷாட்டிற்கு புறப்பட்டார். அவருடைய விடுதி தலைவி அன்றிரவு பேசும்பொழுதுதான் அவருக்கு அந்த 3ஆம் முட்டையின் ஓட்டை பற்றி நினைவு வந்தது. அன்று முழுவதும் அவர் அடைந்திருந்த புதிய அறிவினை எண்ணி அவரால் சரியாக வேலை செய்ய முடியாமல் போனாலும் 10 நிமிடத்தில் அதிசயமாக செய்து முடித்தார். லாங் டிராகனில் இருந்து அவர் வெளியேறியதை பற்றியும் அதனால் அவர் அடைந்த அவமானமும் அவர் எண்ணத்தில் இருந்தாலும் நேரமாக ஆக அவர் மனம் வியப்பிலிருந்து எழுச்சியாக மாறியது. இனிமேல் எளிதில் முறியக்கூடிய ஜாமான்களை அவர் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பது தெளிவானது. ஆனால் அவர் மனது இன்னும் வரப்போகும் அதிசயமான பேறுகளையும் நினைத்தது. அவருக்கே சொந்தமாக வைத்துக்கொள்ள வேண்டிய சில பொருட்களை ஆடம்பரம் இல்லாமல் படைக்க எண்ணினார். கடையில் ஒரு விலை மதிப்புள்ள வைர காதணியை கண்டார். ஆனால் அச்சமயம் காம்ஷாட்டின் இளைஞன் அங்கு வந்ததால் அந்த எண்ணத்தை கைவிட்டார். அந்த இளைஞன் அவரிடம் எப்படி இவை வந்தன என்று எண்ணக்கூடும் என்பதை நினைத்து பயந்தார். அந்த காதணிகளை அடைய மிகவும் எச்சரிக்கையாக வேலை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அன்று மிதிவண்டிக்காரனிடம் ஏற்பட்டதை விட சிரமமாக இருக்காது என்றும் தெரிந்தது. அந்த நிகழ்வும் லாங் டிராகனில் அவரை மீண்டும் வரவேற்க மாட்டார்கள் என்ற நினைவும் அவரை இரவு உணவிற்கு பிறகு தனியாக சில அற்புதங்களை செய்து பார்க்க ஒரு சந்தில் நடக்க வைத்தது. அவருடைய முயற்சிகளில் ஒரு தனித்துவம் தேவைப்பட்டது. ஏனென்றால் மனோபலத்தை தவிர அவரிடம் வேறு எந்த விதமான விசேஷ குணமும் இல்லை. மோசஸின் தடியை பற்றி யோசித்தார். ஆனால் அந்த இரவு வேளையில் பாம்புகளுடன் சோதனை செய்ய அவர் விரும்பவில்லை. டான்ஹவுசர் கதையை பற்றி எண்ணினார். ஒரு இசை நிகழ்ச்சியின் அட்டைப்புறத்தில் அதை பற்றி படித்திருந்தார். அது அவருக்கு கவர்ச்சிகரமானதாகவும் தீங்கற்றதாகவும் தோன்றியது. அவருடைய ஆசிய கண்டத்திலிருந்து வந்த கைத்தடியை பாதையின் விளிம்பிலிருந்த மண்ணிற்குள் நுழைத்து அங்கிருந்த உலர்ந்த மரத்தினை மலரும்படி கட்டளையிட்டார்.
உடனே அங்கு ரோஜா செடியின் நறுமணம் வீசியது. ஒரு நெருப்பு குச்சியின் வெளிச்சத்தில் அந்த அற்புதத்தையும் பார்த்தார். காலடி ஓசை கேட்டதும் அவருடைய மன நிறைவு முடிந்து போனது. எவரும் பார்த்து விடுவதற்கு முன்னால் அந்த தடியிடம் போய்விடு என்று கட்டளையிட்டார். அவர் சொல்ல நினைத்தது மாறிவிடு என்பதே, ஆனால் குழப்பத்தில் இருந்தார். அந்த தடி வேகமாக பின்னே சென்று கோபமான குரலுடன் திட்டிக் கொண்டே ஒருவர் வந்து கொண்டிருந்தார். முட்டாள், யார் நீ என் மேல் தடியை போடுவதற்கு? அது என் முகவாய்க்கட்டையை அடித்தது என்று ஒரு குரல் கேட்டது. மன்னிக்க வேண்டும் நண்பரே என்றார் ஃபாதரிங்கே அவருடைய மீசையை பிடித்தபடி. இம்மருங்கில் இருந்து காவலர்கள் 3 பேர் ஒருவரான வின்ச் என்றவர்தான் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் காவலர். ஹலோ, நீயா? அன்று லாங் டிராகனில் விளக்கை உடைத்தவன் நீதானே? அதை வேண்டுமென்றே செய்யவில்லை, ஒன்றுமே இல்லை என்றார் ஃபாதரிங்கே. பின் எதற்காக செய்தார்? ஓ, என்ன ஒரு தொந்தரவு என்றார் ஃபாதரிங்கே. தொந்தரவா? அந்த தடிப்பட்டு எனக்கு வலிக்கின்றது தெரியுமா? எதற்காக செய்தாய்? ஒரு நிமிடம். ஃபாதரிங்கேவிற்கு ஏன் அதை செய்தோம் என்பதை நினைக்க முடியவில்லை. அவரின் மௌனம் வின்ச்சை இன்னும் எரிச்சலூட்டியது. இம்முறை காவலரை தாக்கியிருக்கிறாய். இளனனே, அதைத்தான் நீ செய்திருக்கிறாய். இதோ பாருங்கள் திரு வின்ச், நான் மன்னிப்பு கோருகிறேன். என்னவென்றால் என்று ஃபாதரிங்கே கோபமாக குழப்பமாக சொன்னார். சொல்லுங்கள். உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் ஒரு அற்புத நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சாதாரணமாக சொல்வதாக நினைத்தார். ஆனால் அது அப்படி இருக்கவில்லை. செய்து கொண்டே? பொருளற்ற பேச்சு. அற்புத நிகழ்வு, அற்புதம், வேடிக்கையாக இருக்கிறது. நீதான் அற்புதங்களை நம்பாதவனாயிற்றே. உண்மையில் இது உன்னுடைய அறிவற்ற தந்திரம், அவ்வளவுதான். இப்பொழுது நான் சொல்கிறேன். ஆனால் திரு ஃபாதரிங்கேக்கு திரு வின்ச் சொல்வதை கேட்கவில்லை. தன்னைத்தானே காட்டிக் கொடுத்து விட்டதாக உணர்ந்தார். தன்னுடைய விலை மதிப்புள்ள ரகசியத்தை காற்றில் பறக்க விட்டு விட்டதாக எண்ணினார். ஒரு கேடுகட்டத்தனமான எரிச்சல் அவரை தாக்கியது. காவலர் மீது வேகமாக கோபமாக திரும்பினார். இந்தாருங்கள், நான் பட்டதும் போதும். ஒரு அறிவற்ற தந்திரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நரகத்திற்கு போவாயாக, போ இப்பொழுதே என்றார். அவர் தனியாக இருந்தார். திரு ஃபாதரிங்கே அன்றிரவு வேறெந்த அற்புதமும் செய்யவில்லை. அவருடைய பூ பூத்த தடியும் என்னவாயிற்று என்று பார்க்கவில்லை. பயத்துடன் அமைதியாக ஊருக்கு திரும்பி தன் படுக்கை அறைக்கு சென்றார். கடவுளே, இது சக்தி வாய்ந்த வரம், மிகவும் சக்தி வாய்ந்த வரம். நான் அப்படி செய்ய முனையவில்லை. உண்மையாக நரகம் எப்படி இருக்குமோ என்றார். காலணியை கழட்டிவிட்டு படுக்கையின் மேல் உட்கார்ந்தார். மகிழ்வான எண்ணத்துடன் அந்த காவலரை சான் பிரான்சிஸ்கோவிற்கு இடமாற்றினார். வேறு தடங்கள் வரும் முன் நிதானமாக படுக்கச் சென்றார். இரவில் வின்ஸின் கோபத்தை கனவில் கண்டார். அடுத்த நாள் திரு ஃபாதரிங்கே 2 சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டார். லல்லாபோரோவில் இருக்கும் திரு காம்ஷேட்டின் வீட்டில் யாரோ ஒரு படரும் ரோஜா செடியை நட்டதாகவும், லாலிங் தொழிற்சாலை அருகில் இருக்கும் நதியில் காவலர் வின்ச்சை தேடுவதாகவும். திரு ஃபாதரிங்கே அன்று முழுவதும் யோசனையிலேயே இருந்து கொண்டு எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை. எண்ணற்ற கருத்துக்கள் மனதில் வந்தாலும் வின்ஸிற்கு சில ஜாமான்களையும் அனுப்பி தன்னுடைய வேலைகளை பக்குவமாக செய்து முடிப்பதிலையும் கவனம் செலுத்தினார். அவருடைய சாதுவான பணியை பார்த்து அங்கு அனைவரும் பரிகசித்தனர். அதிக நேரம் அவர் வின்ஸை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தார். ஞாயிறன்று தேவாலயம் சென்றார். அமானுஷ்யமான விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருந்த திரு மேடிக் அன்று தேவாலயத்திற்கு சட்டத்திற்கு புறம்பானதை பற்றி போதித்தார். திரு ஃபாதரிங்கே வழக்கமாக தேவாலயத்திற்கு செல்பவர் அல்ல. ஆனால் சந்தேகங்களை உறுதிப்படுத்த வேண்டி இருந்தது. ஏனென்றால் நிலைமை மிகவும் ஆடிப்போயிருந்தன.
அன்று நடந்த போதனையின் முறை அவரிடம் இருக்கும் வரத்தை ஒரு புது கோணலில் பார்க்க செய்தது. போதனை முடிந்ததும் திரு மேடிக்கின் ஆலோசனை பெற முடிவு செய்தார். இதற்கு முன் ஏன் இதை நான் செய்யவில்லை என்று யோசித்தார். ஒல்லியான, உற்சாகமான, நீண்ட மணிக்கட்டும் கழுத்தும் கொண்ட திரு மேடிக் ஊரில் எல்லோரும் பேசும்படி ஒரு சமய நெறியற்ற மனிதர் தன்னுடன் பேச விரும்புவதை மெச்சினார். சிறு தாமதத்திற்கு பிறகு அவரை தேவாலயத்தை அடுத்துள்ள ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று சௌகரியமாக உட்கார வைத்து நிலையான நெருப்பிடத்தில் அவர் கால்கள் எதிர் சுவரில் ஒரு வளையம் போல் நிழல் தெரிய திரு ஃபாதரிங்கேவிடம் அவர் பேச வந்த விஷயத்தை பற்றி கேட்டார். முதலில் திரு ஃபாதரிங்கே வெட்கமுற்று பேச கஷ்டப்பட்டார். திரு மேடிக் அவர்களே, நான் சொல்வதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று இப்படியும் அப்படியும் சில கணங்கள் சென்றன. முடிவாக திரு மேடிக்கிடம் ஒரு கேள்வி கேட்டார். அவர் அற்புதங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்று. திரு மேடிக் ஒரு வழக்கறிஞரை போல அதாவது என்னும் பொழுது திரு ஃபாதரிங்கே அவரை குறுக்கிட்டு, ஒரு சாதாரண மனிதன், உதாரணத்திற்கு என்னை போல், அவனுள் ஏதோ ஒரு சக்தி மனோபலத்தினால் செய்விக்கின்றது என்று நம்பவில்லை அல்லவா என்றார். நடக்க வல்லது அதுபோல நடக்க வல்லது என்றார் திரு மேடிக். இங்கு இருப்பன எதையாவது எடுத்து ஒரு சிறிய ஆராய்ச்சி காண்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் திரு ஃபாதரிங்கே. இப்பொழுது அந்த புகையிலை ஜாடியை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அதை வைத்து செய்ய போவதை அற்புதமா இல்லையா என்று நீங்கள் கூற வேண்டும். ஒரு அரை நிமிடம் திரு மேடிக். புருவங்களை சுருக்கி புகையிலை ஜாடியை பார்த்து வயலட் பூக்களாக மாறுவீர்களா என்றார். புகையிலை ஜாடி அதே போல் மாறியது. திரு மேடிக் அதிர்ச்சியுற்றார். அந்த விந்தையாளரையும் பூஜாடியையும் மாறி மாறி பார்த்தார். ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு மேஜை மேல் சாய்ந்த வயலட் பூக்களை முகர்ந்தார். அது மலர்ச்சி வாய்ந்ததாக இருந்தன. பிறகு திரு ஃபாதரிங்கேவை நோக்கினார். எப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். திரு ஃபாதரிங்கே தன் மீசையை இழுத்தார். சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். இது அற்புதமா அல்லது மந்திரக்கல்லையா இல்ல வேற எதுவாவதா? என்னுள் என்ன நடக்கிறது அதைதான் கேட்க விரும்பினேன் என்றார். இது ஒரு மிகவும் அசாதாரண நிகழ்வு. இந்த நாள் சென்ற வாரம் என்னால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று தெரியாது. திடீரென்று வந்தது. என் மனோபலத்தில் ஏதோ வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. இது ஒன்றுதான் உன்னால முடியுமா, இல்லை இதை தவிர வேற ஏதாவது செய்வியா? கடவுளே, ஆம், எது வேண்டுமானாலும் என்றார் திரு ஃபாதரிங்கே. யோசித்து அவர் கண்ட ஒரு தந்திரத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டார். இதோ மீன்கள் கொண்ட கிண்ணமாக மாறு. இல்லை, அது இல்லை. தங்க மீன்கள் நீந்தும் ஒரு கண்ணாடி கிண்ணமாக மாறு. இது நன்று. அதை பார்த்தீர்களா திரு மேடிக்? ஆச்சரியமானது, நம்ப முடியாதது. நீங்கள் ஒரு விசித்திரமான, ஆனால் இல்லை, எதுவாக வேண்டுமானாலும் மாற்றலாம். இதோ ஒரு புறாவாக மாறு என்றார் ஃபாதரிங்கே. அடுத்த கணத்தில் ஒரு புறா பறந்து வந்து திரு மேடிக் அருகில் வரும்பொழுது அவரை குனிய வைத்தது. அங்கேயே நிற்பாயாக என்று திரு ஃபாதரிங்கே சொன்னதும் அந்த புறா அந்தரத்தில் இருந்தது. அதை மறுபடியும் பூஜாடியாக மாற்ற முடியும் என்று அதை மேஜை மேல் வைத்தார். உங்களுக்கு புகைப்பிடிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அதை புகையிலை ஜாடியாக மாற்றினார். திரு மேடிக் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்த முடியாமல் அமைதியாக இருந்தார். திரு ஃபாதரிங்கேயை நோக்கி புகையிலை ஜாடியை கையில் எடுத்து பார்த்துவிட்டு மேஜை மேல் வைத்தார். நல்லது என்பதுதான் அவருடைய எண்ணங்களின் முகபாவம். இதற்கு பிறகு நான் சொல்ல வந்தது என்ன என்பதை தெளிவாக்க முடியும் என்றார் திரு ஃபாதரிங்கே.
பிறகு அவர் விலாவரியாக விளக்கும் சம்பவம் லாங் டிராகனில் நடந்தது, வின்ஸுடன் நடந்தது எல்லாவற்றையும் கூறினார். அவர் சொல்ல சொல்ல திரு மேடிக்கிற்கு அவர் மேல் இருந்த பீதி மறைந்து சாதாரண மனிதனாக தோன்றினார். திரு மேடிக் பொறுமையாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். கையில் புகைக்குழாயுடன் திரு ஃபாதரிங்கே 3வது முட்டையின் அற்புதத்தை சொல்லும் பொழுது திரு மேடிக் கையசைத்து அவரை நிறுத்தினார். இது சாத்தியம், நம்பத் தகுந்தது என்றார். ஆச்சரியமானது, ஆனால் கடினமானவைகள் ஒன்று சேர்கின்றன. அற்புதங்களை நிகழ்த்துவது ஒரு அரும்பெற்ற பேறு, ஒரு விதமான தரமான மேதை வளம் அல்லது 2வது பார்வை. இதுவரை அரிதாக ஒரு சில விதிவிலக்கானவர்களுக்குத்தான் வந்திருக்கிறது. ஆனால் இது மோகமத்தின் அற்புதங்கள், யோகியின் அற்புதங்கள், மேடம் பிளாவட்ஸ்கியின் அற்புதங்கள் யாவையும் கேட்டு அதிசயித்திருக்கிறேன். ஆனால் இது ஒரு பேறு. இந்த மகா சிந்தனையாளர் மேன்மை தங்கிய ஹியூக் ஆஃப் ஆர்கிலின் வாதங்களை அழகாக காண்பிக்கிறது. இங்கு இன்னும் ஆழமான விதி இருக்கிறது, இயற்கையின் விதியை விட. ஆம், சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றார் திரு மேடி. திரு ஃபாதரிங்கே மேலும் அவருக்கு வின்ஸுடன் ஏற்பட்ட தவறான விபத்தை பற்றி கூறுகையில் திரு மேடி தன் உடலை ஆட்டி திகைப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். என்னை மிகையாக கலக்கியது இதுதான். இதற்கு தான் எனக்கு அறிவுரை தேவை. அவர் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறார். அது எங்கு இருக்கிறதோ எங்கள் இருவருக்கும் தடுமாற்றமுடையதாக இருக்கிறது. ஏனென்றால் என்ன நடந்தது என்று அவருக்கு புரியாத நிலையில் என்மேல் கடும் கோபம் வரலாம். அவர் இங்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் நான் அவரை திருப்பி அனுப்பிக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் அவருக்கும் புரியாமல் இருக்கலாம். அவரை கோபமடைய செய்யும். ஒவ்வொரு தரமும் டிக்கெட் வாங்கினால் அவருக்கு செலவுதான் அதிகமாகும். என்னால் முடிந்ததை நான் அவருக்கு செய்திருக்கிறேன். அவர் என்னிடத்தில் இருந்து பார்ப்பது கடினமாகும். அவர் துணிகள் எல்லாம் எரிந்து போகும் என்று எண்ணினேன். நரகம் நாம் கேட்டிருப்பதைப் போல இருந்தால் அவற்றை மாற்றுவதற்கு முன், அப்படியானால் அவரை சான் பிரான்சிஸ்கோவில் பூட்டி வைத்திருப்பார்கள். அவருக்கு புது துணியும் தருவித்தேன். ஆனால் பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு சிக்கலில் இருக்கிறேன். திரு மேடி தீவிரமாக இருந்தார். நீங்கள் சிக்கலில்தான் இருக்கிறீர்கள். ஆம், இது ஒரு கடுமையான நிலைமை. எப்படி இதை முடிக்கப் போகிறீர்கள் என்றார் அவர் முடிவு தெரியாதபடி. எனினும் வின்ஸின் பிரச்சனையை தற்போது தள்ளிவிட்டு அதைவிட பெரிதாக இருப்பதை பற்றி பேசுவோம். இது ஒரு மாயவித்தை இல்லை என்று நினைக்கிறேன். இதில் எந்தவிதமான குற்றமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திரு ஃபாதரிங்கே எதுவும் இல்லை. நீங்கள் ஏதாவது பொருள் உண்மையை மறைத்தால் ஒழிய இல்லை. இது அற்புதங்கள், தூய்மையான அற்புதங்கள், மிக உயர்தரம் கொண்ட அற்புதங்கள் என்று சொல்வேன் என்றார். அவர் தரை விரிப்பின் மேல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே சைகை செய்து கொண்டிருந்தார். திரு ஃபாதரிங்கே மேஜையின் மேல் கை வைத்துக் கொண்டு தலையை கை மேல் வைத்து கவலையுடன் இருந்தார். எப்படி வின்ஸின் விவகாரத்தை சமாளிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை என்றார். அற்புதங்கள் நிகழ்த்தும் பேரு நிச்சயமாக ஒரு சக்தி வாய்ந்த பேரு வின்ஸின் விஷயத்தில் கை கொடுக்கும். பயப்படாதீர்கள். என் அன்பானவரே, நீங்கள் ஒரு முக்கியமானவர், வியக்க வைக்கும் சாத்தியம் கொண்டவர், நிரூபித்து விட்டீர்கள். பிறகு நீங்கள் செய்யும் வேறு சில. ஆம், நான் ஒரு சிலதை யோசித்திருக்கிறேன் என்றார் திரு ஃபாதரிங்கே. ஆனால் சில சரியாக வரவில்லை. அந்த மீனை பார்த்தீர்கள் அல்லவா? தவறான கிண்ணம், தவறான மீன். யாரையாவது கேட்கலாம் என்றிருந்தேன். சரியான வழி என்றார் திரு மேடி. மிகவும் சரியான வழி, பூரணமான சரியான வழி.
அவர் நிறுத்தி திரு ஃபாதரிங்கேவை பார்த்தார். இது கணக்கிலிட முடியாத பேரு. உங்கள் ஆற்றலை பார்க்கலாம். உதாரணத்திற்கு அவை உண்மையாகவே அப்படியென்றால் நாம் பார்ப்பதைப் போல அவை இருந்தால், ஆகவே நம்ப முடியாமல் இருந்தாலும் அந்த தேவாலயத்தின் பக்கத்தில் இருந்த அறையில் ஞாயிறு நவம்பர் 10 1896 அன்று திரு மேடிக் அளித்த ஊக்கத்தினால் அற்புதங்களில் வேலை செய்ய ஆரம்பித்தவர் வாசகரின் கவனம் குறிப்பிட்ட தேதியில் இருக்க வேண்டும். இந்த கதையில் வரும் சில நடவுகள் சாத்தியமற்றது என்று அவர் ஆட்சேபித்திருக்கலாம். ஏனென்றால் அவை நடந்திருந்தால் நாளிதழ்களில் பிரசுரமாகியிருக்கும் என்பதனால். இனி வரவிருக்கும் நிகழ்வுகளை ஏற்பது அவருக்கு கடினமாக இருக்கும். ஏனென்றால் அதன் முடிவின்படி அவரோ அவளோ ஒரு பயங்கரமான விபத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னே உயிர் இழந்திருக்கலாம். அற்புதம் என்பது சாத்தியமற்றது என்றால் அந்த வாசகர் 1896 ஆண்டில் விபத்தில் இறந்தார் என்பதுதான் உண்மை. இந்த கதையின் போக்கில் எல்லாம் தெளிவாகும். ஆனால் கதையை முடிக்கும் இடத்தில் நாம் இல்லை, நடுவில்தான் இருக்கிறோம். முதலில் திரு ஃபாதரிங்கே செய்தவைகள் சாதுவானவை, சிறு கோப்பை முதலியவற்றை வைத்து செய்தவை. பிரம்ம ஞானம் பெற்றவர்களைப் போல வலுக்குறைவானவை. ஆனாலும் அவை கூட்டு பணியாளரிடமிருந்து ஆரவாரத்தை பெற்றது. வின்சின் விவகாரத்தை முடித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் திரு மேடிக் அவரை அனுமதிக்கவில்லை. ஒரு 12 விதமான முயற்சிகளை கையாண்ட பிறகு அவர்களின் சக்தி பெருகியது, கற்பனை ஊக்கமடைந்தது, லட்சியம் விரிவாக்கப்பட்டது. அவர்களின் முதல் பெரிய நிகழ்வு பசியாலும் திரு மேடிக்கின் வீட்டு சேவகி திருமதி மின்சினால் வந்தது. கஷ்டப்பட்டு வேலை செய்யும் இவருக்கு அந்த உணவு வரவேற்கத்தக்கதாக இல்லை. அவர்கள் சாப்பிட்ட உணவு சுவையாக இல்லை. திரு மேடிக் தன் சேவகியின் குறைபாட்டில் கோபத்தை விட சோகமாக இருந்தார். திரு ஃபாதரிங்கேவிற்கு அப்பொழுது அவர் முன் ஒரு வாய்ப்பு இருப்பதாக தோன்றியது. திரு மேடிக், உங்களுக்கு தோன்றவில்லையா? இது சுதந்திரம் இல்லை என்றால் நான்... என் அருமை திரு ஃபாதரிங்கே, நிச்சயமாக இல்லை, நான் நினைக்கவில்லை. திரு ஃபாதரிங்கே தன் கையை ஆட்டினார். என்ன சாப்பிடலாம் என்று உற்சாகத்தோடு கேட்டார். திரு மேடிக் கேட்டபடியே சாப்பாட்டையும் வரவழைத்தார். என்னை கேட்டால் நான் மீனையும் பாலேடையும் கலந்த டோஸ்டையும் விரும்புவேன். பற்கண்டி எனக்கு பிடித்தமானது அல்ல என்றவுடன் அது மேஜை மேல் வந்தது. வெகுநேரம் இருவர்களும் சகாக்கள் போல உணவருந்தினார்கள். பிறகு திரு ஃபாதரிங்கே ஆச்சரியத்துடன் தான் செய்ய போகும் அற்புதங்களை பற்றி யோசித்தார். திரு மேடிக் அவர்களே, நான் உங்களுக்கு சமையல் வேலையில் உதவி செய்ய முடியும் என்றார். எனக்கு புரியவில்லை என்றார் திரு மேடிக். சிறிது பற்கண்டியை கோப்பையில் ஊற்றியபடி திரு ஃபாதரிங்கே இன்னொரு மீன் துண்டை வாயில் போட்டுக்கொண்டே, நான் நினைக்கிறேன் என்னால் திருமதி மின்சினிடம் அற்புதங்கள் செய்து அவளை சிறந்த பெண்மணியாக்க முடியும் என்று. திரு மேடிக் கோப்பையை கீழே வைத்துவிட்டு சந்தேகமாக பார்த்தாள். அவளுக்கு எந்த குறுக்கீட்டும் பிடிக்காது திரு ஃபாதரிங்கே. மேலும் உண்மையில் இரவு 11க்கு மேல் ஆகிவிட்டது. அவள் தூங்கிக் கொண்டிருப்பாள். மொத்தத்தில் நீங்கள் நினைக்கிறீர்களா? திரு ஃபாதரிங்கே இந்த எதிர்ப்பை பற்றி யோசித்தார். அவள் தூக்கத்தில் இருக்கும்போது இதை செய்யக்கூடாது என்பது இல்லை. சில கணம் திரு மேடிக் இதை எதிர்த்தார். பிறகு விட்டு கொடுத்தார். திரு ஃபாதரிங்கே கட்டளையிட்டார். பிறகு இருவரும் பேச்சை தொடர்ந்தார்கள். திரு மேடிக்
தன் சேவையின் வேளையில் அடுத்த நாள் முன்னேற்றம் இருக்கும் என்று நினைத்தார். திரு ஃபாதரிங்கேவிற்கு அது கொஞ்சம் அதிகமாகப்பட்டது. இதற்கிடையில் மாடியிலிருந்து குழப்பமான சத்தங்கள் கேட்டன. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள திரு மேடிக் அறையை விட்டு சென்றார். அவர் சேவகியை கூப்பிடுவதும் அவளிடம் மெதுவாக செல்லுவதையும் திரு ஃபாதரிங்கேவிற்கு தெரிந்தது. ஓரிரு நிமிடங்களில் முகம் ஒளிர மெல்லிய அடியுடன் அவர் திரும்பி வந்து, பிரமாதம், மெய் சிலிர்க்கிறது, மிகவும் மெய் சிலிர்க்கிறது என்றார். தரை விரிப்பின் மேல் அங்கும் இங்கும் நடந்தார். மனம் திரும்புதல், மெய் சிலிர்க்கும் மனம் திரும்புதல் கதவின் இடைவழியே. பாவம், அவள் அற்புதமான மாற்றம். அவள் எழுந்தாள். உடனே எழுந்திருக்க வேண்டும். தூக்கத்திலிருந்து மீண்டு தன்னிடம் இருந்த பிராண்டி பாட்டிலை உடைத்தாள். அதை ஒப்புக்கொண்டாள். ஆனால் இது நமக்கு திறக்கிறது. அதிகமான சாத்தியங்களை அவளிடம் இந்த அற்புதத்தை செய்விக்க முடியும் என்றாள். இது கணக்கில் இல்லாதது என்றார் திரு ஃபாதரிங்கே. திரு வின்ஸை பற்றி முற்றிலும் கணக்கில் இல்லாதது என்றார் திரு மேடிக். அந்த விரிப்பில் நின்று கொண்டு வின்ஸின் பிரச்சனையை ஒதுக்கிவிட்டு எண்ணில்லா திட்டங்களை அவிழ்த்து விட்டார். திட்டங்களை கண்டுபிடித்து கொண்டே போனார். திட்டங்கள் யாவை என்பது இந்த கதைக்கு முக்கியமில்லை. நன்மை மிக்கதாகவே இருந்தன என்று சொன்னால் போதும். வின்ஸின் பிரச்சனையும் முடிவில்லாமல் இருந்தது. எவ்வளவு தூரம் சென்று அவை முடிவுற்றன என்பதை கூறவும் அவசியமில்லை. அபாரமான மாற்றங்கள் நடந்தன. விடியும் முன்பே திரு ஃபாதரிங்கேவும் திரு மேடிக்கும் நிலா வெளிச்சத்தில் அந்த மார்க்கெட்டை சுற்றி வந்தனர். ஒரு விதமான அற்புதவியலில் புல்லரிப்புடன் திரு ஃபாதரிங்கே சுறுசுறுப்பாக தன் மேன்மையைக் கண்டு வெட்கப்படாமல் அங்கிருந்த எல்லா குடிகாரர்களையும் திருத்தி இருந்த மதுவையெல்லாம் தண்ணீராக்கி திரு மேடிக் திரு ஃபார்த்திங்கேவை இந்த விஷயத்தில் மீறினார். ரயில் தொடர்பை மேம்படுத்தி பிளண்டரின் சதுப்பு நிலத்தை சீராக்கி ஒன் ட்ரீ மலையில் இருந்த மண்ணை செம்மைப்படுத்தி மதகுருவின் மறுவை குணப்படுத்தினார். தெற்கு பாலத்தில் உடைந்திருந்த தூணை சரி செய்வதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். இந்த இடம் நாளை இப்படி இருக்காது. எல்லோரும் எவ்வளவு ஆச்சரியமும் சந்தோஷமும் படுவார்கள் என்றார் திரு மேடிக். அப்பொழுது தேவாலயத்தின் கடிகாரம் 3 மணி அடித்தது. ஓஹோ, 3 மணி. நான் திரும்பி செல்ல வேண்டும். 8 மணிக்கு என் வேலையில் இருக்க வேண்டும். மேலும் திருமதி விமாஸ் என்றார் திரு பார்த்தரிங்கே. நாம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம் என்றார் திரு மேடிக் எண்ணற்ற உத்வேகத்துடன். இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். எவ்வளவு நல்லது செய்கிறோம் என்று எண்ணி பாருங்கள். மக்கள் எப்பொழுதும். ஆனால் என்றார் திரு ஃபாதரிங்கே. திரு மேடிக் அவர் கையை அழுத்தி பிடித்தார். அவர் கண்கள் திறந்தும் பளிச்சென்றும் இருந்தன. அவர், பிரியமான நண்பனே, அவசரமில்லை, பார் என்று சந்திரனை காண்பித்து ஜோஷோவா என்றார். ஜோஷோவா என்றார் திரு ஃபாதரிங்கே. ஜோஷோவா? ஏன் இல்லை, நிறுத்து அதை. திரு ஃபாதரிங்கே சந்திரனை பார்த்தார். அது கொஞ்சம் அதிகப்படியானது என்றார் சில கணம் பொறுத்து. ஏன் என்றார் திரு மேடிக். நிச்சயமாக அது நிற்காது. உலகம் சுற்றுவதை நீ நிறுத்து. நேரம் நின்றுவிடும். நாம் ஒன்றும் கேடு செய்யவில்லை. நல்லது, முயற்சிக்கிறேன். இதோ என்றார் திரு ஃபாதரிங்கே. தன் சட்டை பொத்தானை சரி செய்து கொண்டு பூகோளத்தை நோக்கி முடிந்தவரை தன் சக்தியின் மேல் நம்பிக்கை வைத்து சுற்றுவதை நிறுத்துவாயாக என்றார் திரு ஃபாதரிங்கே. தன்னை இயலாமல் மைல் கணக்காக அவர் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தார். கணக்கிட முடியாதபடி வட்டங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்.
எண்ணங்கள் அதிசயமானவை. சில சமயங்களில் மெதுவாகவும் சில சமயங்களில் மின்னலைப் போல வேகமாகவும். ஒரு வினாடி யோசித்து, என்னை ஜாக்கிரதையாக கீழே இறக்கிவிடு. வேறு என்ன நடந்தாலும் என்னை ஜாக்கிரதையாக கீழே இறக்கிவிடு என்றார். சரியான நேரத்தில் அப்படி சொன்னார். ஏனென்றால் அவர் அணிந்திருந்தவை மெதுவாக தேய்ந்து போக ஆரம்பித்தன. அடிப்படாமல் ஆனால் வேகத்துடன் கீழே இருந்த மண் குவியலில் விழுந்தார். பெரிய அளவில் கல்லும் உலோகமும் மார்க்கெட் நடுவில் இருக்கும் பிரம்மாண்டமான கடிகாரம் போல அவர் பக்கத்தில் விழுந்து கல்லும் மண்ணும் சிமெண்ட்டும் ஒரு வெடிகுண்டை போல சிதறியது. பறந்து வந்து ஒரு மாடு ஒரு பெரிய கல்லில் இடிபட்டு முட்டை போல நசுங்கியது. இப்பொழுது கேட்ட முறிவோசை இதுவரை அவர் வாழ்வில் தூசு போல அனுபவித்த ஓசையைப் போல இருந்தது. சூறை காற்று வீசி அவர் தலையை கூட தூக்க முடியாமல் செய்தது. சில கணம் மூச்சிறைத்தது. தான் எங்கே இருக்கிறோம், என்ன நடந்தது என்று கூட அறிய முடியாமல் இருந்தார். அவருடைய முதல் அசைவு தன் தலையை தொட்டு அதில் தன் முடி இன்னும் இருக்கிறதா என்பதுதான். கடவுளே, மூச்சு திணறியது. திரு ஃபாதரிங்கேவிற்கு அந்த காற்றில் அவரால் பேச முடியவில்லை. நான் தப்பித்தேன். என்ன தவறு நடந்தது? புயலும் இடியும். ஒரு நிமிடத்திற்கு முன் இரவு நன்றாக இருந்தது. இதெல்லாம் எந்த அந்த மேடிக்கால் வந்தது. என்ன காற்று! இதே போல முட்டாள்தனமாக நான் செய்து கொண்டிருந்தால் விபத்தில்தான் முடியும். மேடிக்கெங்கே? என்ன ஒரு சீர்குலைவு! அவரை சுற்றிலும் பார்த்தார். எல்லாமே வினோதமாக இருந்தது. வானம் சரியாக இருக்கிறது, அது ஒன்றுதான் சரியாக இருக்கிறது என்றார் திரு ஃபாதரிங்கே. சூறாவளி வருவது போல் இருக்கிறது, ஆனால் சந்திரன் மேலே இருக்கிறது. அப்பொழுது இருந்தது போலவே நடு மதிய வெளிச்சத்தைப் போல. ஆனால் மற்றவை, கிராமம் எங்கே? எங்கே மீதியெல்லாம்? இந்த காற்று எதை கொண்டு வந்தது? நான் அதற்கு கட்டளையிடவில்லையே. திரு ஃபாதர் எங்கே எழும்ப முயன்றார். முடியாமல் கைகளையும் கால்களையும் ஊன்றி அப்படியே இருந்தார். அவர் சட்டை காற்றில் பறக்க சந்திர மண்டலத்தையும் நிழலையும் பார்த்தார். ஏதோ தவறாக இருக்கிறது. அது என்ன? கடவுளுக்குத்தான் தெரியும் என்றார். தொலை தூரத்திற்கு தூசு மண்டலத்தினுடைய ஒன்றுமே தெரியவில்லை. உருண்டு விழுந்த மண்ணும் உரு தெரியாத இடிபாடுகளும். மரங்கள் இல்லை, வீடுகள் இல்லை, தெரிந்த உருவம் இல்லை, சீர்குலைவுதான். இருட்டில் மறையும் சுற்றி வரும் தூண்களின் இடையில் இடியும் மின்னலும் சேர்ந்து வரும் சூறாவளிதான் தெரிந்தது. பக்கத்தில் ஒரு எல் மரமாக இருந்தது. இப்பொழுது சிதறி உடைந்த சிறகுகளும் மரத்தின் வேரும் மிதம் மிஞ்சியது. அதனுடைய முறுங்கிய இரும்பு கம்பிகளும் இருந்தன. பாருங்கள், திரு ஃபாதரிங்கே பூலோகத்திற்கு ஆணையிட்ட போது அதில் நகரும்படி இருப்பதை பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு மணிக்கு 1000 மைல்கள் சுற்றும் பூமி பரப்பெல்லையில் அதன் பாதி அளவில் சுற்றுகிறது. அந்த கிராமம், திரு மேடிக், திரு ஃபாதரிங்கே மற்றும் எல்லோரும் எல்லாமும் ஒரு நொடிக்கு 9 மைல் கணக்கில் முன்னே கொண்டு செல்லப்பட்டனர். அதாவது பீரங்கியிலிருந்து வரும் குண்டை விட வேகமாக. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு வாழ்வினமும், ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு வீடும், நமக்கு தெரிந்த உலகமும் ஆட்டம் பிடித்து இடிபட்டு முழுவதுமாக அழிந்துவிட்டது. அவ்வளவுதான். இவைகளை திரு ஃபாதரிங்கே முழுவதாக கணிக்கவில்லை. அவர் அற்புதம் என்று செய்தது தவறாக முடிந்துவிட்டது என்று அறிந்து வெறுப்புற்றார். இருட்டிவிட்டது. மேகம் சந்திரனை மூடிவிட்டது. மண்டலத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. நிலத்தையும் வானத்தையும் காற்றும் மழையும் சூழ்ந்தது. கையை மறைத்து தூசியின் வழியாக மின்னல் ஒளியில் பார்க்கும்போது
ஒரு பெரிய நீர் சுவர் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மேடிக்! அந்த இயற்கை கிளர்ச்சியினுடைய திரு ஃபாதரிங்கேயின் குரல் சன்னமாக கத்தியது. இங்கே மேடிக், நில்! முன்னேறும் நீரை பார்த்து கட்டளையிட்டார் திரு ஃபாதரிங்கே. ஓ, நன்மை பொருட்டு நில்! ஒரு கணம் என்றார் திரு ஃபாதரிங்கே. மின்னலிடமும் இடியிடமும் ஒரு கணம் நில்லுங்கள். நான் என் மனதை ஒன்று சேர்த்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கடவுளே, மேடிக்கிருந்தால் நன்று. தெரியும் என்றார் திரு ஃபாதரிங்கே. இந்த முறை சரியானதாக இருக்கட்டும். கைகளும் கால்களும் தரையில் இருந்தபடியே காற்றை சமாளித்து எல்லாம் நல்லதாக முடிய வேண்டினார். ஆ என்றார். நான் விலகு என்று சொல்லும் வரை எதுவும் நடக்கக்கூடாது. கடவுளே, இதை நான் முன்பே யோசித்திருக்க வேண்டும். அந்த சூறை காற்றில் தன் குரலே கேட்காத நிலையில் இப்பொழுது இதோ இப்பொழுது சொல்வதை கவனமாக கேள். முதலாவதாக நான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு என் அபரிதமான அற்புத சக்தியை இழக்க, என் மனோபலம் எல்லோரையும் போல இருக்க, எந்த விதமான அபாயகரமான அற்புதங்கள் நிற்க எனக்கு இவைகளை பிடிக்கவில்லை. அவைகளை செய்யாமல் இருப்பதே நல்லது. இதுதான் முதலாவது. இரண்டாவது, அற்புதங்கள் ஆரம்பிப்பதற்கு முன் இருந்த நிலையில் நான் இருக்க வேண்டும். அந்த விளக்கு நிகழ்விற்கு முன்னால் இருந்தபடியே. இது ஒரு பெரிய வேலை. ஆனால் இதுதான் கடைசி. புரிந்ததா? இனி அற்புதங்கள் கிடையாது. முன்பிருந்தபடியே நான் லாங் டிராகனில் என் கோப்பையிலிருந்து குடிப்பதற்கு முன்பாக. அவ்வளவுதான். ஆம். அச்சுக்குள் கையை விட்டு கண்களை மூடி விலகு என்றார். எல்லாமே அசைவற்று நின்றது. அவர் நேராக நிற்பதை உணர்ந்தார். ஆகா, நீங்கள் சொல்கிறீர்கள் என்றொரு குரல் கேட்டது. கண்களை திறந்தார். லாங் டிராகனில் டெட்டி பீமிஷுடன் அற்புதங்களை பற்றி வாதம் செய்து கொண்டிருந்தார். ஏதோ ஒன்று நடந்து மறைந்ததைப் போல நினைவில் வந்தது. அற்புத சக்தியை இழந்துவிட்டார். ஆனால் முன்னைப் போலவே எல்லாம் இருந்தது. இந்த கதையை ஆரம்பிப்பதற்கு முன் இருந்த மாதிரியே அவர் மனமும் ஞாபகமும் இருந்தது. இங்கு சொல்பவை யாவும் அவருக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாவற்றிலும் மேலாக அவருக்கு இன்னும் அற்புதங்களில் நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறேன், அற்புதங்கள் நடக்க முடியாதவை. என்னதான் சொன்னாலும் என்றார். அதை நான் நிரூபிக்கவும் செய்வேன். அப்படி நீங்கள் தான் நினைக்கிறீர்கள். முடியுமானால் நிரூபியுங்கள் என்றார் டெட்டி பீமிஷ். இங்கே பாருங்கள் திரு பீமிஷ் என்றார் திரு ஃபாதரிங்கே. அற்புதம் என்றால் என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்ளலாம். அது இயற்கைக்கு புறம்பானது. மனோபலத்தால் செய்வது. முற்றும்.